போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க சொல்லி. போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி தீவிரமாக விசாரிச்சாங்க. விசாரிச்சு கண்டுபிடிச்சாங்க. உடனே கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. நம்பிக்கை வச்சேன் என் குழந்தை கிடைச்சிரும். என்னை தைரியப்படுத்தினாங்க. தைரியப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அதனால தான் நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன், என் குழந்தை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. நேற்று 24ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2லேருந்து 3 மணி அளவில் அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்கிறதுனால டிஸ்சார்ஜ் பண்ணோம். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இவங்க வந்து இவங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருந்த காலத்துல கூட இருக்கிற ஒரு பெண்மணி இவங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இவங்களை ரொம்ப அக்கறையோடையும் பாத்துக்கிற மாதிரியும் ஒரு முகம் தெரியாத இவங்களுக்கு தெரியாத ஒரு நபர், முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து இவங்க கிட்ட ரொம்ப அக்கறையா நடந்துக்கிட்டு இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமா இவங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகுறப்பையும் எங்க ஹாஸ்பிட்டல்ல யூஸ்வலா JSSKன்னு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நாங்க அது வந்து எங்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் மூலமா அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் குழந்தையும் அம்மாவையும் கொண்டு போய் விடுற வசதி இங்க இருக்கு. அந்த வசதி இந்த அம்மாவுக்கு நேற்று எடுத்து சொன்னோம். ஆனா இவங்களை வந்து அந்த கூட இருக்காம நம்மளே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு பேசி இவங்களும் அந்த அம்மாவும் மட்டும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு குழந்தைய எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்கு வெளியே போய் அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை டீ குடிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல குழந்தையும் கையில இருந்த டிஸ்சார்ஜ் நோட் புக்கையும் எடுத்துட்டு அந்த முகம் தெரியாத பெண்மணி காணாம போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த தகவலை வந்து எங்க மருத்துவமனையில இருந்த செவிலியர் கண்காணிப்பாளர் மற்றும் டாக்டர்கள் எனக்கு சொன்னாங்க. ஆக்சுவலா எங்க மருத்துவமனைக்கு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வெளியில தான் குழந்தை காணாம போச்சு. எங்க சைடு எந்த தவறும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இருப்பினும் எங்க மருத்துவமனையில நாங்க பிரசவித்த ஒரு குழந்தை அம்மாவை இழந்து இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதை உணர்ந்து இமீடியட்டா சார், நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் பிரம்மானந்தம் சாருக்கு கால் பண்ணி அவருடைய உதவியை கேட்டோம். ஒரு எந்த கால தாமதம் இல்லாம நானும் இங்க வந்துட்டேன். சாரும் எனக்கு முன்னாடியே வந்து நின்ட்டாரு. இந்த ஹோல் டீம் உடனடியா அடுத்தடுத்து அந்த அம்மாவும் அவங்கள கணவர் கொடுத்த தகவல் படி எங்களால அந்த ஃபோன் நம்பர், அவங்க ஏற்கனவே அந்த அம்மா வந்து அந்த குடும்பத்தினர்கிட்ட கூட பேசி இருந்திருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸை வச்சு சார் வந்து ஃபுல்லா அந்த ஹோல் டீமே வந்து இறங்கிட்டாங்க. ரொம்ப அதி விரைவாக தொழில்நுட்பம் மற்றும் எல்லா விதமான சாதுரியத்தோட ரொம்ப சிறப்பா செயல்பட்டதால அந்த அம்மாவோட குழந்தை வந்து ஒரு 4 மணி நேரத்திலேயே கரெக்டா லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி குழந்தைய மீட் எடுத்துட்டாங்க. மீட் எடுத்த பிறகு அடுத்த கட்ட தொந்தரவா வந்து அந்த திருடிட்டு போன அம்மா வந்து இந்த குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு அதை கிளைம் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நேற்று இரவு முழுக்க நிறைய விசாரணைகள் நடந்தது. இன்று காலையில அந்த அம்மாவே, அதாவது திருடிய அந்த நபரே வந்து தான் வந்து திருடியதாகவும் அது தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால பிரச்சனை எதுவும் இல்லாம குழந்தை வந்து இன்னைக்கு வித்தின் 24 hours டைம்ல எல்லா விதமான சட்ட சிக்கல் எதுவும் இல்லாம அம்மாவும் குழந்தையும் இணைஞ்சிருக்கிறதுன்றது எங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த காலத்துல வந்து இப்ப ஒரு தவறின பொருள் திரும்பி வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். கையில பிறந்த குழந்தை, பச்சிளங்குழந்தை பிறந்த ஒரு சில நாட்கள்ல அம்மாவை விட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாரோட மனசும் பதவதைக்கும். அதே மாதிரியான ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஹோல் டீம் ஒர்க் பண்ணதால இன்னைக்கு எங்களால அம்மாவையும் குழந்தையும் சேர்த்து வைக்க முடிஞ்சது. இதுக்காக நம்ம காவல்துறைக்கு, நம்மளோட அரசாங்கத்துக்கும் நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டேன், எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்டேன். கை இல்ல எனக்கு போடல, இது குடும்ப கட்டுப்பாடு பண்ண வந்தேன். டெஸ்ட் கொடுத்துக்கிறேன், 5 டெஸ்ட் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து திங்கக்கிழமை தான் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நானும் நம்பிட்டு சரி அவன் போயிட்டு போனேன். அவன் கணவர் வந்து சாப்பாடு எடுத்துனாரு. ஹேண்ட் பேக்ல வந்து அவன் வந்து குழந்தைக்கு ட்ரெஸ், பால் குட்டி, வந்து குழந்தைக்கு கருப்புகளை வளையல அதெல்லாம் வச்சிருந்தாங்க. பாப்பாக்கு படிக்கிறது பேம்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப கூட எனக்கு டவுட் வரல. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் பாப்பா ஏற்கனவே இருக்குது, என்
மாமியார் விட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுல இருந்து பாப்பா நான் பாப்பா விட்டுதான் இங்க வந்தேன். எனக்கு வந்து டெலிவரி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. எப்படின்னாக்கா வண்டியில போகும்போது எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. கிளினிக்ல போய் தான் நான் இது தையல் போட்டேன் அப்படி சொல்லி என்கிட்ட சொன்னா. அப்புறம் வந்து அந்த கணவர் வந்து 2வது திருமணம் பண்ணிக்கினேன். ஃபர்ஸ்ட் கணவர் வந்து விட்டு போயிட்டாரு. எனக்கு 9 வயசு ஒரு பையன் ஒண்ணு இருக்கான்னு சொன்னாங்க சொல்லிட்டேன்.